காலை வணக்கம் நரி. இன்று நீ மிக தர்மமாக இருக்கிறாய். என்ன காரணமாக இந்த காட்டுப்பகுதியில் வந்தாய்? ஆஹா, காகமே, என் சிறகு நண்பா, உன்னை பார்க்க எப்போதும் மகிழ்ச்சி. நான் சூரிய வெளிச்சத்தை ரசித்து நடந்து கொண்டிருந்தேன். இன்று உன் குரல் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும் என எண்ணினேன். சிரித்துக்கொண்டு, இனிமையானதா? அது புதிது. நன்றி நரி. எனது கா கா குரலை பற்றி பெரிதாக யாரும் பாராட்டுவது இல்லை. ஆஹா, ஏன் அப்படி சொல்கிறாய்? உன் குரல் மரத்தின் இலைகளை சருகாக்கும் திறன் கொண்டது. நீ கண்டிப்பாக பயிற்சி செய்திருக்கிறாய். சரி, நான் ஒருவேளை பயிற்சி செய்திருக்கலாம். ஆனால் நீயே சுண்ணாம்பு பூசுகிறாய் நரி. இந்த பண்புகள் ஏன்? உண்மையான காரணம் என்ன? சற்றே புன்னகையுடன், உன்னை பரிகாசிக்கிறாய் காகமே. ஒரு நரி நண்பன் தனது நண்பனின் திறமைகளை பாராட்ட முடியாதா? புன்னகையுடன், சரி, அப்படியென்றால் உனக்காக ஒரு பாடல் பாட வேண்டும். என் சாப்பாட்டை முடித்த பிறகு. சரி காகமே, உன் உணவை ரசித்து சாப்பிடு. ஆனாலும் உன் குரலை கேட்க நான் இங்கே இருப்பேன். நரி, நீ இன்னும் நுண்ணறிவுடன் இருக்கிறாய். என் உணவை பற்றிய உன் பார்வையை நான் கவனிக்கவில்லை என்று நினைக்காதே. ஆனால் இன்று நீ வேறு விதமாக அதைப் பெற வேண்டும். இந்த உரையாடல் காகம் மற்றும் நரியின் நட்பை கூர்மையும் விளையாட்டுத்தனத்தையும் அழகாக வெளிப்படுத்துகிறது.